ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அதே 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு 1 லட்ச ரூபாங்கிற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பிசினஸ்ல ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 2 லட்ச ரூபா போட்டு பிசினஸ் நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ் கூட அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு கொஞ்சம் அதிக பணம் தேவைப்படுது. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பேங்க் கிட்ட போய் ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஸோ அந்த 1 லட்ச ரூபாயும் சேர்த்து இப்போ மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபாய் கேபிட்டல் போட்டு அந்த பிசினஸ் மறுபடியும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ முன்னாடி 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க இந்த பேங்க்ல 1 லட்சம் வாங்கி மொத்தம் 3 லட்ச ரூபாய் கேபிட்டல் வளரும்போது இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வந்து மாசம் வருமானம் வந்துகிட்டு இருக்காது, ப்ராஃபிட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ ROCEனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வந்த லாபம் பிளஸ் மொத்தமாக அந்த பிசினஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரிமைண்டரில் வச்சிருப்போம். ஸோ 1 lakh divided by 3 lakhs அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 33% மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ROCEனா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். என்னன்னா, ஒரு பிசினஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் அவங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க போட்ட பணத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் அந்த கம்பெனி கொடுக்குது, அந்த பிசினஸ் கொடுக்குது அப்படிங்கிறது தான் ROCE அப்படின்னு மென்ஷன் ஆகுது.